கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூர்ணமாக அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஆண்ட்ரூ முர்ரே. இவருடைய காலம் 1828 முதல் 1917 வரை. இவருடைய நாடு தென்னாப்பிரிக்கா. இவருடைய தரிசன பூமி தென்னாப்பிரிக்கா. இது எழுப்புதலின் காலம். உலகமெங்கும் சுவிசேஷத்தை பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. கூட்டம் கூட்டமாக மக்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இணைகின்றனர். சுவிசேஷத்தை அறிவித்தால் மட்டும் போதாது, அச்சுவிசேஷம் மக்களின் வாழ்வில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாதது போல வெறும் வாயளவுக்கு பிரசங்கமும் மக்களை மாற்றாது. சுவிசேஷம் செயலிலும் காண்பிக்கப்பட வேண்டும். ஸ்காட்லாந்திலிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக சென்ற ஓர் தகப்பனாரின் கனவுகளை நனவாக்கும் குழந்தையாக பிறந்தார் ஆண்ட்ரூ. சிறு வயதிலிருந்தே வேத வசனங்களை மனப்பாடமாக கற்கும் சிறந்த பழக்கத்தை பெற்றிருந்தார். கல்விக்காக ஸ்காட்லாந்து சென்ற முறை சார்லஸ் பின்னியின் பிரசங்கத்தால் மிகவும் கவரப்பட்டார். அவர் உள்ளத்தில் ஓர் எழுப்புதல் உண்டானது. சுவிசேஷ வாஞ்சை அவருக்குள் துளிர்விடவே இறையர் பயிற்சி பெற்றார். 1860 ஆண்டு தனது மனைவி எம்மா மற்றும் பிள்ளைகளுடன் வெஸ்டர் ஆலயத்து போதகராக நியமனம் பெற்றார். அங்கிருந்து பல இடங்களுக்கு சென்று வல்லமையான செய்திகளை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இவரின் போதனைகள் பலருடைய உள்ளத்திற்குள் ஊடுருவி பாய்ந்து மாபெரும் எழுப்புதலை ஏற்படுத்தியது. 1865 ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் YMCA உருவாக காரணமானார். அநேக சமூக பணிகளை சுவிசேஷ பணியுடன் செய்தார். தையல் இயந்திரத்தை தென்னாப்பிரிக்காவுக்கு அறிமுகப்படுத்தியது ஆண்ட்ரூவின் குடும்பமாகும். வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை எடுத்துரைத்து எழுப்புதலுக்காக ஜெபித்தார். D.L. மூடியுடன் இணைந்து பிரசங்கித்தார். அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் மூலம் இவர் செய்த எழுப்புதல் பணி இன்னும் தொடர்கின்றது. பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தில் எழுப்புதல் தீ பற்றி எரிய தொடங்கிவிட்டதா? ஆண்ட்ரூ இவ்விதமாய் சொல்லுகிறார்: மக்கள் உன்னை புறக்கணிக்கலாம், ஆனால் கிறிஸ்து உன்னை அரவணைக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த ஆண்ட்ரூ முர்ரே அவர்களுடைய ஊழியம் மிக மிக சிறப்பானது. சிறு வயதிலே வேத வசனங்களை எல்லாம் தன்னுடைய இருதய பலகையிலே அவர் எழுதி வைத்திருந்தார். ஆத்ம தாகம் அவருக்குள் அனலாய் பற்றி எறிந்த பொழுது சுவிசேஷ பணிக்காக தன்னை அர்ப்பணித்து அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். போதகராக தன் ஊழியத்தை ஆரம்பித்த இவர் அநேக சமூக பணிகளிலும் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டார். ஆம், பிரசங்கிப்பது மட்டுமே ஆத்துமாக்களை எழுப்புதலுக்குள் வழிநடத்தி விடாது. அநேக காரியங்களை செய்கையிலும் நாம் செய்ய வேண்டும் என்பதை அவர் தன் வாழ்வில் உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். அதன் விளைவாக சமூக பணிகளில் ஆர்வம் கொண்டு அநேக சமூக சீர்திருத்த பணிகளையும் அவர் செய்து முடித்திருக்கின்றார். அவர் மக்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக அந்த காலங்களிலே தையல் எந்திரத்தை தென்னாப்பிரிக்காவில் அவர் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அப்படியானால் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதோடு இணைந்து அந்த மக்களுடைய வாழ்வாதார வளர்ச்சியும் அந்த தேசத்தினுடைய வளர்ச்சியும் மையமாக வைத்து செயல்பட வேண்டும். அதைதான் இந்த ஆண்ட்ரூ அவர்கள் செய்திருக்கின்றார். அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படுகிறது, அவருடைய வாழ்வும் மேம்படுகிறது. இதன் மூலமாக கிறிஸ்து மகிமைப்படுகிறார். இன்னும் அநேகர் கிறிஸ்துவண்டை வருவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. ஆகவே சொல்லால் மட்டும் நாம் கிறிஸ்துவை அறிவித்துவிட்டு நிறுத்திவிடக்கூடாது. செயலிலும் அதை நாம் காட்ட வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 32 முதல் 33 வரை, சங்கீதம் 35, மத்தேயு 21. இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.